My name is PK and welcome to இயற்கை மொழி. மாடி தோட்டத்தினுடைய சிறப்பம்சம்ன்றது நிறையவே இருந்தாலும் அதில் ரொம்ப கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு விஷயமான விதை சேகரிப்பு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தை பொறுத்த வரையில் நம்ம செடி வளர்த்து அறுவடை எடுக்கிறதுன்றது மட்டுமே இலக்காக இருந்தால் அது ஒரு தோட்டத்துக்கான முழுமையை கண்டிப்பாக கொடுக்காது. பல சிறப்பு அம்சங்கள் இருக்கக்கூடிய மாடி தோட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு செடியினுடைய புரிதலை நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மாடி தோட்டம்ன்றது ஒரு பயிற்சி கூடம் மாதிரி. நம்ம நிலத்தில் ஒரு செடி வளர்க்குறப்போ நம்மளால் அந்த செடியை கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணி அதோட A to Z நம்மளால் புரிஞ்சிக்கிறதுன்றது அவ்வளோ இயல்பான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நிலம்ன்றது ஒரு வெளிப்புற ஒரு அவுட் சோர்ஸ் என்வரான்மெண்ட். அங்கே ஒரு செடி வளருதுன்றது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றும் நம்ம நிலத்தில் வளர்க்குறப்போ நம்ம அதிகமான எண்ணிக்கையில் செடிகள் வளர்ப்போம். அதில் ஒரு செடியும் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் இருக்கும். ஸோ நம்மளால் கம்ப்ளீட்டாக இந்த செடி இப்படி தான் வளரும், இந்த செடியை வளர்க்குறப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், இந்த செடி வளர்க்குறப்போ நம்ம இவ்வளவு அறுவடை எடுக்கலாம், ஆனால் இந்த செடியோட காலம்ன்றது இந்த அளவுக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். பட் மாடி தோட்டம்ன்றது ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட். எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் நம்ம ஒரு செடியை வளர்க்குறதுன்றது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்மளால் அந்த செடியை A to Z, அதாவது விதையிலிருந்து அறுவடை வரைக்குமே நம்ம பார்ப்போம். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, மாடித்தோட்டம் வச்சுருக்க பலரும் பார்த்திங்கன்னா இந்த மாடி தோட்டத்தை ஒரு விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க. அந்த அறுவடைக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியான விதை சேகரிப்பு பற்றி அவங்க பெருசாக கவலைப்படுறதே கிடையாது. சமீப காலங்களில் நம்ம இயற்கை விவசாயம் பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறோம், நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த இயற்கை விவசாயம்னு வந்தாலே எல்லாரும் முதல்ல சொல்கிறது என்னென்னா மண் கலவை, அது நம்ம நிலத்தை எப்படி தயாரிக்கிறது, அதில் கொடுக்கக்கூடிய உரங்கள், கொடுக்கக்கூடிய உயிர் உரங்கள், அந்த செடி நம்ம எப்படி பாதுகாக்கலாம், என்ன மாதிரியான பூச்சி வெரைட்டி யூஸ் பண்ணலாம், பூச்சிக்கொல்லி எப்படி நம்ம தவிர்க்கலாம், இதையெல்லாம் பற்றி மட்டுமே நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்க டைமில் நம்ம குறிப்பாக கவனிக்காமல் விடுற ஒரு 2 முக்கியமான விஷயம் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா, நாம் ஒரு என்வரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணோம், அதாச்சும் ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். ஒரு இயற்கையான சூழ்நிலையை உருவாக்குறது தான் இயற்கை விவசாயமே தவிர, இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை மட்டுமே ஃபாலோ பண்ணி அதிகளவு நம்ம செடி வளர்க்குறது ஒரு இயற்கை விவசாயம் கிடையாது. இதே தான் மாடி தோட்டத்திலையும். மாடி தோட்டத்திலையும் நம்ம இயற்கையின் இயல்பு மாறாமல் நம்ம செடி வளர்க்குறதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் ஒரு கரெக்டான என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அண்ட் இது எல்லாத்தினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா விதை சேகரிப்பு. விதை சேகரிப்போட முக்கியத்துவம்ன்றது இப்போ வரைக்குமே யாருக்கிட்டையுமே முழுமையாக போய் சேர்ந்தது எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த விதைன்றது அடிப்படையில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அது எதுக்காகனா விவசாயத்துக்காக மட்டும் இல்லை, ஒரு நாட்டோட அடிநாளம்னா கூட நம்ம சொல்லலாம். ஒருவேளை ஒரு நாடு கிட்ட இப்போ ஒரு வளர்ந்த நாடாக இருக்கட்டும், இல்லை வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு நாடாக இருக்கட்டும், அந்த நாட்டில் அந்த நாட்டுக்குன்னு சம்மந்தப்பட்ட விதைகள் எதுவுமே அந்த நாட்டில் இருக்க யாருக்கிட்டையுமே இல்லைன்னா அந்த நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அந்த நாடு முழுக்க முழுக்க அதுக்கப்புறமா எல்லா விஷயத்துக்காகவுமே மற்ற நாடுகளில் மட்டுமே சார்ந்து இருக்க மாதிரியான சூழ்நிலைன்றது கம்ப்ளீட்டாக உருவாகிடும். ஸோ விதைகளுக்கான முக்கியத்துவம்ன்றது இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் நாம் விதைகளை ஜஸ்ட் அது ஒரு காய்கறிக்கான விதை, அது ஒரு பழத்துக்கான விதை, அது ஒரு பூக்கான விதை, இதை மட்டுமே தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நாம் நம்மளுக்கான விதைகளை நாமளே சேகரிக்க தொடங்கிட்டோம்னா நம்மளால் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். என்னென்னா, ஒரு ஹெல்த்தியான காய்கறிகள் வளர்க்குறது. ஆரோக்கியமான காய்கறிகள்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மனசில் தோன்ற முதல் விஷயம் என்னென்னா, கரெக்டான மண் கலவை இருக்கணும், ஒரு ஊட்டச்சத்துடைய ஒரு மண் கலவை இருக்கணும், ஒரு செறிவூட்டின மண் கலவையாக இருக்கணும், நல்லா பொறன்னு மண் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலே போதும், நம்மளால் ஒரு சூப்பரான செடியை நம்மளால் வளர்த்துற முடியும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் அதுதான் கிடையாது. ஒரு செடியினுடைய ஆரோக்கியம் மண் கலவையில் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கோ அதே அளவுக்குமான முக்கியம் அதோட விதையிலும் இருக்குது. ஒரு தரமான விதை இருந்தாலே போதும், அந்த தரமான விதை நம்ம மண்ணுக்கான விதையாக இருந்தால் போதும். நம்ம மண் எப்படி இருந்தாலும் நம்ம மண்ணில் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த செடி நெளிஞ்சு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். இதை புரியுற மாதிரி ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்லணும்னா, இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன், அதாவது பனிக்காலம் வரத்துக்கு முன்னாடியே பனி ஆரம்பிச்சிருச்சு. இந்த பனி ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பிச்சதுனால மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கும் இல்லை மற்றபடியே செடி வளர்க்குறவங்களுக்கு நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சில செடியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டல் ஆகிட்டு போயிட்டுருக்கும். ஆனால் ஒரு சில செடிகளும் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதில் ஆரோக்கியமாக இருந்த செடிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மரபு நாட்டு விதைகள்லேருந்து வந்த செடிகளாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலை, அதாவது நம்ம மண்ணுக்கான நம்ம இயற்கை சூழ்நிலையை தாங்கி வளரக்கூடிய திறன் இருக்குது அதில். ஆனால் மற்ற ஹைப்ரிடாக இருக்கட்டும், இல்லை மற்ற விதைகளாக இருக்கட்டும், அதுலேருந்து வரக்கூடிய செடிகளால் இந்த சூழ்நிலையை சஸ்டெயின் பண்ணி வளருதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இதனால தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, உங்களுடைய விதைகளை நீங்களே சேகரிக்க கற்றுக்கோங்க. அதனோட முக்கியத்துவம்ன்றது ரொம்ப ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நமக்கு காய்கறி விதைகள் எந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்குதோ இதே சூழ்நிலை நமக்கு கன்ஃபார்மாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஏன்னா சூழ்நிலைன்றது இங்கே மாறிக்கிட்டே இருக்கும்.
ஸோ விதை சேகரிப்போட முக்கியத்துவம் எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். நம்ம விதை எப்படி சேகரிக்கின்றதுடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம காய்கறி செடி வளர்க்குறோம், அறுவடை எடுக்கிறோம். ஸோ அதுலேருந்து நம்ம விதைகள் ஈஸியாக சேகரிச்சிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதில் நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. நம்ம என்ன மாதிரியான விதைகளை சேகரிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம நாட்டு காய்கறிலேருந்து ஒரு விதை வளர்க்குறோம், இல்லை நம்ம ஒரு ஆர்கானிக்கான ஒரு காய்கறி வளர்க்குறோம். அதாவது ஆர்கானிக்ன்றது ஹைப்ரிட் இல்லாமல் மற்ற நாட்டு காய்கறிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் ஆர்கானிக் ஓப்பன் பாலினேட்டட் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஓப்பன் பாலினேட்டட் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா செடியிலுமே விதைகள் சேகரிக்காமல் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் வெண்டைக்காய் செடி வளர்க்குறீங்க, அது ஒரு 5 வெண்டைக்காய் செடி இருக்குது. அந்த 5 வெண்டைக்காய் செடியுமே நீங்கள் விதை சேகரிக்கணுமான்னு கேட்டால் செய்யக்கூடாது. அந்த 5 செடியில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு செடியில் வந்து வெண்டைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வளரும். அதாவது இப்போ யானை தந்தம் வெண்டைக்காய் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அந்த ஒரு செடியில் மட்டுமே வெண்டைக்காய் வந்து நல்லா நீட்டமாக ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதோட ருசியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப திறனாக இருக்கக்கூடிய செடியை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து கொஞ்சம் அறுவடை எடுத்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் விதை சேகரிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா செடி வளர வளர அதோட மெச்சூரிட்டின்றது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகும். ஒன்ஸ் நீங்கள் அறுவடை ஓரளவுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த செடியிலேருந்து அறுவடை எடுக்கிறது அப்படியே விட்டுருங்க. விதை சேகரிப்பில் முதல் முக்கியமான விஷயம் வந்து நம்ம என்ன மாதிரியான செடியை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்ன்றது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த செடியிலேயே அந்த விதையை நம்ம முத்திடணும். ஸோ நம்ம விதை தானே சேகரிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் காய்கறியை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வெயில் வச்சு அதில் விதை எடுக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக கூடாது. நீங்கள் விதை சேகரிக்கிறீங்கன்னா அந்த செடியிலேயே அந்த காயின்றது நல்லா முத்தி அதில் விதைகள் உருவாகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த விதைகள்ன்றது பயன்படுத்துறதுக்கு இயல்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கத்திரிக்காவாக இருக்கலாம், இல்லை வெண்டைக்காவாக இருக்கலாம், இல்லை பீன்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி என்ன காய்கறி வேணால் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு செடி ஆரோக்கியமாக இருக்குது, இதில் வரக்கூடிய காய்கறிகள் நல்லா ரொம்ப ருசியாகவும் ரொம்ப திறனாகவும் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் அறுவடை எடுத்துகிட்டு அதில் வரக்கூடிய காய்கறிகளை அப்படியே அந்த செடியிலே விட்டுருங்க. அது அதிலே நல்லா வளர்ந்து முத்தி கல் மாதிரி மாறிட்டு அதுக்குள்ளே விதைகள் உருவாகும். ஒன்ஸ் விதைகள் உருவானதுக்கப்புறமா நீங்கள் அதை தாராளமாக கலெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த பீர்க்கங்காவை பார்க்கணும். இந்த பீர்க்கங்காய் மாடித்தோட்டத்தில் வளர்த்தது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தோணும்? இது கண்டிப்பாக ருசியாக இருக்கும்னு தெரியும். ஸோ நம்ம பறித்து இதை நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். ஏன்னா நமக்கு ருசின்றது அவ்வளோ முக்கியம். ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு காயை மட்டும் நீங்கள் அப்படியே நீங்கள் விதைக்காக விட்டுடலாம். பிகாஸ் இந்த சூழ்நிலையெல்லாம் தாங்கி நல்லா ரொம்ப திறனாக அந்த காய் வளர்ந்துருக்கு. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய விதைகள்ன்றது அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். இதை நான் அறுவடை பண்ணியிருந்தால் இந்த ஒரு பீர்க்கங்காயோட முடிஞ்சிட்ருக்கும். ஆனால் இதை நான் நல்லா அப்படியே முத்த விட்டு இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் கழித்து இதை நான் எடுத்து இதில் நான் விதைகள் எடுக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு விதை கிடைக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ இந்த விதைகள்லேருந்து இதே மாதிரியான பீர்க்கங்காயை வந்து நான் எவ்வளோ செடி நான் வளர்க்கலான்றதும் உங்களுக்கு அதை பார்க்குறப்பவே புரியும். இந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விதை சேகரிப்போட முக்கியத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் பரிச்சயமாகணும். அண்ட் நீங்களே உங்களோட மாடி தோட்டத்தில் விதைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிக்க கற்றுக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் விதை சேகரிக்க ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அந்த விதைக்கு மற்ற எதையுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணாமல் இருந்துட்டீங்கனாலே ஒரு பெரிய செலவு உங்களுக்கு கட் டவுன் ஆகும். நீங்கள் பல வகையில் பாவக்காய் வளர்த்துருப்பீங்க. அதில் ஏதாச்சும் ஒரு வகை பாவக்காய் வந்து உங்களோட மாடி தோட்டத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கும். நீங்கள் அந்த விதையை நீங்கள் சேகரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற பாவக்காய் வகைகள் மீது பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த உங்கள் மாடி தோட்டத்துக்கு இந்த பர்டிகுலர் பாகற்காய்ன்றது அவ்வளோ சிறப்பாக வளரும். இதே மாதிரி தான் ஒரு காய்கறிக்குமே பொருந்தும். நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏதாவது ஒரு சில காய்கறிகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வளரும். அதை நீங்கள் என்னன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த விதையை சேகரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் அந்த காய்கறிகளை நீங்கள் ஈஸியாகவே வளர்த்துட்டு நீங்கள் அப்படியே மறுபடியும் நீங்கள் அதை ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மாடி தோட்டத்தை ஒரு மிகப்பெரிய பயிற்சி கூடமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கக்கூடிய நாலேஜை வந்து நீங்கள் அடுத்து நீங்கள் நிலத்தில் நீங்கள் தோட்டம் வைக்கிறீங்க, நீங்கள் அதில் அப்ளை பண்ணலாம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, மாடி தோட்டம்ன்றது ஒரு சின்ன விவசாயம் மாதிரி தான். நிறைய பேர் இதை ஏற்றுப்பாங்க, நிறைய பேர் இதை மறுப்பாங்க. பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ஏன்னா நான் பல வகைகள் காய்கறி நான் மாடி தோட்டத்தை வளர்த்து பார்த்துட்டு இருக்கேன். குறிப்பாக இந்த வருஷத்தில் நான் நிறைய காய்கறிகள் வளர்த்துருக்கேன். அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் இதே விஷயத்தை என்னால் நிலத்தில் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. என்னால் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய டவுட். பட் மாடி தோட்டத்தில் என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தை ஒரு ப்ராப்பரான வேலை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு காய்கறிகள் அறுவடையும் தாண்டி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நாலேஜ் கிடைக்கும். பிகாஸ் நாலேஜ் தான் நம்மளை ஃப்யூச்சரில் பெருசாக காப்பாற்றும். இப்போ நம்ம விதையெல்லாம் சேகரித்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக இந்த விதையை நம்ம எப்படி பராமரிக்கிறது, இதுதான் விதை சேகரிப்பில் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் திறனான ஒரு செடியை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள் விதையெல்லாம் முத்த விட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க. இப்போ அதை என்ன பண்ணலன்னா, ஒரு நிழல் பாங்கான பகுதியில் ஒரு 2 நாளைக்கு அப்படியே உலர வைங்க. ஒன்ஸ் விதைகளை நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் இந்த விதையை நீங்கள் போட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக சாம்பல் மட்டும் போட்டு வைங்க. விதையில் எந்த விதமான பூஞ்சை தாக்குதல் வராமல் அது பாதுகாக்கும். இந்த விதைகளை நீங்கள் குறைஞ்சது 1.5 வருஷம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். I think that's it for this video. இன்னைக்கு வீடியோவில் மாடி தோட்டத்தில் விதை சேகரிப்போட முக்கியத்துவம், விதையை நம்ம எப்படி சேகரிக்கலாம் அண்ட் அதை நம்ம எப்படி பராமரிக்கலாம்ன்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். நம்ம அடுத்ததான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ பை PK.